நோஷன் ப்ரெஸ் ஓட பெய்டு பப்ளிஷிங், பேப்பர்பேக் பப்ளிஷிங் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னன்றதை பார்க்கலாம். அவங்கள்ட்ட என்ன ப்ரைஸிங் பிளான்ஸ்லாம் இருக்குது அண்ட் எதை ஆப்ட் பண்ணால் அவங்களுக்கு எந்தெந்த ஃபீச்சர்ஸ் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றதையும் பார்ப்போம். இது நான் வந்து யூஸ் பண்ணி சில மாதங்களுக்கு முன்னாடி என்னோடய அப்பா எழுதின புக்கை வந்து நான் வந்து அவருக்காக பப்ளிஷ் பண்ணி கொடுத்தேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இது மூலமாக பப்ளிஷ் பண்ணுறதுனால எனக்கு வந்து 2 ஃப்ரீ ஆத்தர் காப்பீஸும் கொடுத்தாங்க. இட் வாஸ் அ பெய்டு பிளான். நான் எந்த பிளானை சூஸ் பண்ணேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இதனால் இந்த புக்கு வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதுலேயும் அவைலபிளாக இருக்குது இப்போதைக்கு. ஆல்சோ இது வந்து நோஷன் ப்ரெஸ்ஸோட இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் இது வந்து அவங்க அவைலபிளாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நோஷன் ப்ரெஸ் வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து குளோபல் டிஸ்ட்ரிபியூஷன் பிளான், இன்னொன்று வந்து குளோபல் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ளஸ் காப்பிரைட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பிளான், அண்டு 3வது ப்ளஸ் அமேசானோட ஸ்பான்சர்ட் ஆட்ஸ், அதுக்கான சில ஃப்ரீ கிரெடிட்ஸும் கொடுக்குறாங்க. நான் சூஸ் பண்ணது வந்து இந்த முதல் பிளான். இது மூலமாக எனக்கு வந்து இந்த 3 மார்க்கெட் ப்ளேஸ்லேயும் அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது மூலம் நமக்கு மற்ற கண்ட்ரீஸ்லையும் பப்ளிஷ் பண்ண முடியும். ப்ளஸ் அவங்க வந்து இந்த அமேசான் ப்ரைம் 180 டேஸ்க்கு இந்த அமேசான் ப்ரைம் ஃபீச்சரும் கொடுக்குறாங்க. நமக்கு ஆத்தர் ஷேர்னு பார்த்தாக்க எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து விற்கிற புக்குக்கு 80% ஷேர் தான் கொடுக்குறாங்க, விச் இஸ் அஃப்கோர்ஸ் மோர் தேன் அமேசான்ஸ் ஷேர். பட் இந்த ஃப்ரீ ஆத்தர் காப்பீஸ் வந்து உங்களுக்கு 2 கிடைக்கிறது, இந்த பிளானில் 3 கிடைக்கிறது, அண்ட் இந்த பிளானில் 5 கொடுக்குறாங்க. மற்றபடி உங்களுக்கு ஆத்தர் காப்பீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப் டு 20% டிஸ்கவுண்ட் கூட கிடைக்கும். இதுக்கும் இந்த 2 காப்பிக்கும் மேலே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் எப்படி இதுக்கு சைன் அப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நீங்கள் notionpress.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட பேர், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் க்ரியேஷன் வந்து ஃப்ரீ தான் இதில் நோஷன் ப்ரெஸ்ஸில். நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணதுனால லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் டேஷ்போர்ட். இதில் வந்து உங்களுக்கு குவிக் ஆக்ஷன்ஸ்லாம் காட்டுவாங்க. ஸோ ஒரு புக் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த ஸ்டார்ட் அ நியூ புக் அப்படின்றது கிளிக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜில் பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணணும். நீங்கள் தமிழ் எழுதியிருந்தால் தமிழ் சூஸ் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் இங்கிலீஷ் சூஸ் பண்ணலாம். அண்ட் தென் வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் மேனுஸ்கிரிப்டில் வந்து உங்களுக்கு நீங்கள் எழுதிட்டீங்கன்னா, நீங்கள் எழுதி முடிச்சாச்சுன்னா இதில் நீங்கள் இதை கிளிக் பண்ணலாம். அப்படிலாம் ஐம் ஸ்டில் ரைட்டிங், ஹேவ் அ புக் ஐடியா, இந்த ஆப்ஷன்ஸ் ஏதாவது உங்களுக்கு சூட் ஆகுனா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்பர்ட் பப்ளிஷிங் அண்ட் பப்ளிஷ் ஆன் யுவர் ஓன் அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் அவங்க கொடுக்குற ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பர்ட் பப்ளிஷிங்கில் இந்த எக்ஸ்ட்ரா இந்த டீமே உங்களுக்கு வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. டிசைன் டீம் அண்டு ஃபார்மேட்டிங் டீம், எடிட்டிங் எல்லாமே கொடுக்குறாங்க. மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு 100% நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ஆத்தராக ஒரு நிறைய புக்கு எழுதி உங்களோட பிராண்டை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறீங்கன்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட அஃப்கோர்ஸ் பட்ஜெட்டும் இருந்ததுன்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். ஆல்ஸ் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணி ஓன் சூஸ் பண்ணலாம். முதல்ல வந்து நோஷன் ப்ரெஸ்ஸில் வந்து ஃப்ரீ பிளான் ஒன்று இருந்தது. அது மூலமாக நம்ம வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் பப்ளிஷ் பண்ண முடியாது. பட் அஃப்கோர்ஸ் அவங்க வந்து ஜஸ்ட் நோஷன் ப்ரெஸ்ஸோட வெப்சைட் இ-காமர்ஸ் மார்க்கெட் ப்ளேஸில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க ஃபார் ஃப்ரீ. பட் இப்போது கரண்ட்லி நான் இந்த வீடியோ பண்ணும்போது இந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ தட் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு வந்து இந்த மினிமம் பெய்டு பிளானில் தான் ஸ்டார்ட் ஆகுறது. நோஷன் ப்ரெஸ்ஸில் ஃப்ரீ பிளான்ஸ் இல்லை இப்போதைக்கு. ஃப்யூச்சரில் இதை அப்டேட் பண்ணி மறுபடியும் அவங்க ஃப்ரீ பிளான் கொண்டு வந்தாக்க நல்லாயிருக்கும். பட் இப்போதைக்கு அது இல்லை. ஸோ இந்த பப்ளிஷ் ஒன் ஓன் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பப்ளிஷிங் கிளிக் பண்ணுங்கள். இது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கவர் டிசைன் அண்ட் ப்ரொஃபஷனல் இன்டீரியர் டிசைன் அண்ட் ஆல்சோ ஒரு பப்ளிஷிங் மேனேஜர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். பட் இந்த 3மே வேண்டாம், நீங்களே பார்த்துக்கிறீங்க அப்படின்னா கவர் டிசைன், இன்டீரியர் டிசைன் எல்லாமே நீங்களே பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இதில் வந்து ISBN நம்பர் கொடுக்குறாங்க. ப்ளஸ் பேப்பர்பேக் அண்ட் இ-புக் 2மே பப்ளிஷ் பண்ணலாம். ஆல்சோ நீங்கள் இந்தியாவுக்குள்ளே விற்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ பப்ளிஷ் மை செல்ஃப். இது பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து புக் இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டாக கொடுக்கணும். அதாவது புக்கோட டேட்டா, டைட்டில், சப்டைட்டில் அண்ட் ஆல்சோ லாங்குவேஜ், ஆத்தர் நேம், கான்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் புக்கோட ப்ரைஸிங் அண்ட் ஆல்சோ புக்கோட கண்டென்ட், கவர் ப்ளஸ் இன்டீரியர் டிசைன் எல்லாமே இந்த 4 பேஜஸில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ புக் லாங்குவேஜ் இங்கிலீஷ், டைட்டில், சப்டைட்டில், ஆத்தர் நேம் இதெல்லாமே நான் ஏற்கனவே இன்னொரு புக்கில் வந்து பப்ளிஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஐ வில் ஓப்பன் தேட் பேஜ். உங்களுக்கு அதில் என்ன நான் பண்ணியிருக்கேன்றதை காமிக்கிறேன். அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ தட் யூடியூப் வந்து இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி உங்களை மாதிரியே ஒரு பட்டிங் ஆத்தர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இது வந்து கொண்டு சேர்ப்பாங்க. ஸோ பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க காமிக்கிறாங்க. நான் புக் சைஸ் வந்து இதெல்லாம் சூஸ் பண்ணியிருக்கேன். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த லாங்குவேஜ், டைட்டில், சப்டைட்டில் இதெல்லாம் மாற்ற முடியாது.
ஆத்தர் நேம் இதெல்லாம் மாற்ற முடியாது. அண்டு புக் ஜானர் வேணால் மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. சேவ் அண்ட் கண்டினியூ. நான் இப்போதைக்கு எதுவும் மாற்றலை, பட் இந்த இடத்துல நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணலாம் அப்படின்றது காமிக்கிறேன். ஸோ புக் சைஸ் வந்து உங்களுக்கு 5/8 or 5.5/8.5 inches or 6/9 நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 5/8 சூஸ் பண்ணியிருக்கேன். 5/8 வந்து உங்களுக்கு ஏறத்தாழ இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ரெகுலர் புக் இது வந்து. அண்டு நீங்கள் மிராக்கிள் மார்னிங் புக் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா இதுவும் ஒரு 5/8 புக்கு தான். இது ப்ரிட்டி ஃபேமஸ் செல்ஃப் பப்ளிஷ்டு புக் இது. அண்டு ஒரு கொஞ்சம் பெருசாக ஒரு 5.5/8.5 inches பார்த்தாக்க இந்த மாதிரி புக் வந்து வரும். அண்ட் ஒரு 6/9 புக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து 5/8 விட கொஞ்சம் நல்லா பார்த்தாலே பெருசாக இருக்குன்னு தெரியும். ஸோ புக் சைஸஸ் அதுதான் ஏற்ற நீங்கள் உங்களோட ஒரு அடி ஸ்கேல் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இன்ச்சஸில் வந்து 5/8, 5.5 உங்கள்கிட்ட இருக்கிற புக்கை நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள். உங்களோட புக்கும் அந்த மாதிரி தான் தெரியும். அடுத்தது பைண்டிங் டைப் வந்து பேப்பர்பேக் ஒரு ஹார்ட் கேஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஹார்ட் கேஸ் வந்து இப்போதைக்கு அவங்க கொடுக்கல, ஸோ நான் பேப்பர்பேக் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஹார்ட் கேஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஹார்ட் கவர் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது புக் இன்டீரியர் வந்து நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் சூஸ் பண்ணேன், கலர் சூஸ் பண்ணல. இதனால் பிரிண்டிங் காஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஸோ நான் பிளாக் அண்ட் ஒயிட் சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பேப்பர் டைப் வந்து க்ரீம் பேப்பர், ஒயிட் பேப்பர் அண்ட் ஆர்ட் பேப்பர். க்ரீம் பேப்பர் இஸ் ஃபைன் பிகாஸ் அவங்க சொல்கிறாங்க திஸ் இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன். நெக்ஸ்ட்டு புக் கவர் லேமினேஷன் வந்து நான் கிளாஸ் ஃபினிஷ் அப்படின்றது கொடுத்துருந்தேன். கிளாஸ் ஃபினிஷ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி ஷைனிங். இதுவே மேட் ஃபினிஷ் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஷைனிங் வராது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து மேட் ஃபினிஷ். அண்ட் இன்டீரியர் டிசைன் வந்து இது நானே தான் பண்ணேன். இன்டீரியர் டிசைன் நான் எதுவும் சர்வீஸ் எதுவும் சூஸ் பண்ணலை. இதற்கு வந்து நான் சில டூல்ஸும் யூஸ் பண்ணேன். மேபி இன்டீரியர் டிசைனிங் பற்றி ஒரு வேறு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அடுத்தது அதை நான் டிசைன் பண்ணி பிடிஎஃப் அப்லோட் பண்ணிட்டேன். அடுத்தது கவர் டிசைனும் நான் இதை பண்ணேன். இது வந்து கேன்வா யூஸ் பண்ணேன் அண்ட் ஆல்சோ இதற்கான டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இதில் நான் பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இது பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணாக்க உங்களுக்கு புக் இன்ஃபர்மேஷன் அண்ட் கண்டென்ட் டிசைன் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ரைஸிங்கிறத பார்ப்போம். ஓகே, இதை வந்து இதை நம்ம அப்ரூவ் பண்ணிவிடுவோம். சைன்இன் பண்ணி செக்இன் பண்ணி ப்ரிவ்யூ அண்ட் ஃபினிஷ். நீங்கள் இந்த ஒவ்வொரு வேலிடேஷன் ஸ்டெப்பும் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ தான் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு வந்து ப்ரொசீட் பண்ண விடுவாங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் ஹோப்ஃபுல்லி நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்க்ரீனுக்கு பார்க்கலாம். சேவ் அண்ட் கண்டினியூ. ஸோ கம்ப்ளீட்டட்னு பச்சை மார்க் காமிக்கிறாங்க. ஸோ தட்ஸ் டன். அண்ட் நெக்ஸ்ட் பேஜில் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரைஸிங் பேஜில் வந்து இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணதுனால இது வந்து நான் பப்ளிஷ் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து இது வந்து அப்டேட் ஆகிருக்கலாம். ஸோ இந்த ப்ரைஸிங் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நோஷன் ப்ரெஸ்ஸில் வந்து சம்டைம்ஸ் மாறிட்டே இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி முதல்ல ஃப்ரீ ஆப்ஷன் கூட இருந்தது, இப்போ அது இல்லை. அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் பேஸ்ட் ஆன் எனி ஈவெண்ட் ஆர் எனி ப்ரொமோஷன் பீரியட் அவர் ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்னா அவங்க வந்து ப்ரொமோஷன் கொடுக்கலாம், டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். அது நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்களா, உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அர்ஜென்ட்டாக பப்ளிஷ் பண்ணணுன்னா நீங்கள் இருக்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்தியா டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் இன்டர்நேஷ்னல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணல. அந்த இந்தியா டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்ஷனில் வந்திருக்கு. ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ. அண்ட் ஃபைனல் பேஜில் வந்து நமக்கு இந்த ப்ளர்ப் அண்ட் மெட்டாடேட்டா, அதாவது புக்கோட டிஸ்கிரிப்ஷன், பேக் கவர் டீட்டெயில், ஆத்தரோட பயோகிராஃபி, கீவேர்ட்ஸ், கேட்டகரிஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த பட்டன் கிளிக் பண்ணாக்க அஃப்கோர்ஸ் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்ரி பண்ணிவிட்டு சப்மிட் ஃபார் ரிவ்யூ பண்ணாக்க அவங்க வந்து சில நாட்கள் எடுத்துகிட்டு இதை வந்து ரிவ்யூ பண்ணி பப்ளிஷ் பண்ணுறதுக்கு உதவுவாங்க. நம்ம வந்து இந்த புக் கவர் அப்லோட் பண்ணியிருக்கோம் அண்ட் இன்டீரியர் அப்லோட் பண்ணியிருக்கோம் அண்ட் ஆல்சோ இந்த ப்ளர்ப் டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஆத்தர் நேம், டைட்டில், புக்கோட டைட்டில் நேம், சப்டைட்டில், இது எல்லாமே நம்ம என்டர் பண்ணது வந்து புக்கு கவரில் வந்து மேட்ச் ஆகணும் எக்ஸாக்டாக. அப்படி ஆகலைன்னா இந்த ரிவ்யூ டீம் வந்து நமக்கு ரிஜெக்ட் பண்ணி மறுபடியும் அனுப்புவாங்க. அதை நம்ம அப்டேட் பண்ணி மறுபடியும் அவங்களுக்கு பப்ளிஷ் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த ரிவ்யூ ப்ராசஸ். இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு வாரம் கூட ஆகலாம், ஒரு அதை விட ஏர்லியாக கூட ஆகலாம். எனக்கு வந்து லெஸ் தென் 7 days தான் ஆச்சு. இதுக்கு மேக்ஸிமம் ஒரு 3 days ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது பண்ணிட்டு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஆத்தர் அக்ரிமெண்ட்னு ஒன்று இருக்கும். அவங்க வந்து இந்த மாதிரி நான் இந்தியா ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன், ஒரு நீங்கள் குளோபல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்ட் பண்ணாக்க உலகம் பூரா டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால நீங்கள் வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஒரு சைன் பண்ண வேண்டியிருக்கும். சைன் வந்து இது டிஜிட்டல் சிக்னேச்சர், அது மூலமாக உங்களுக்கு நீங்கள் சைன் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா
தே வில் டேக் இட் ஃபார்வர்ட். அது மூலமாக உங்களுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட், Notionpress எல்லா வெப்சைட்லேயும் உங்களுக்கு வந்து இது அவைலபிளாக இருக்கும். அண்ட் அவங்க உங்களோட ஆத்தர் டேஷ்போர்ட்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா Notionpressக்குள்ளேயே அவங்க வந்து காட்டுவாங்க எவ்வளோ புக் சேல்ஸ் ஆகிருக்கு அண்டு உங்களோட ரேங்கிங் என்ன, அண்டு இது மாதிரி ஏதாவது இன்னும் கொஞ்சம் எதாவது என்ஹான்ஸ் பண்ணலாமா அப்படின்ற ஆப்ஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களே சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் Notionpress. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. ஐ வில் டூ மை பெஸ்ட் டு ஹெல்ப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது அருண் சாரதி.